எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். வெல்கம் டு செகண்ட் vlog. இது என்னோட செகண்ட் vlog. மார்னிங் எந்திரிச்சு எப்பொழுதும் போல் சின்னதாக கோலம் போட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட்டே எல்லா ஒர்க்கும் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். நைட்டே பால்லாம் வாங்கி சூடு பண்ணி வச்சுருந்தேன். காலையில் போய் கடைக்கு போவேணான்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சு டீ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2025 ஜான்வரி மந்த்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டினோம். அதுதான் காலையில் எழுந்திரிச்சேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு 6 மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் வந்து சாலிட் ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து வீட்டிலேயே பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் வாராகி கோயிலில் வந்து சாப்பாடெலாம் வந்து ஊட்டியிருந்தோம். விளக்கெலாம் வந்து நேற்றுக்கே கழுவி வச்சுட்டேன். மார்னிங் வந்து விளக்கெல்லாம் போட்டு வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா மார்னிங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பூ வந்து நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வந்து கட்டி வச்சுக்கலான்னு. ஏன்னா பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி ரொம்ப விலை வந்து அதிகமாக இருக்கும் பூவோட விலை. இப்போ வந்து விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து இது மாதிரி தான் வந்து கட்டி எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பூவெல்லாம் வாங்கி வச்சு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து நல்லா கட்டி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்பொழுதும் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்த் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாசிட்டிவாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட கோல்ஸ் எதாக இருந்தாலும் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த இயர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துட்டையும் ரொம்ப அமைதியாக வந்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா நான் எப்பொழுதுமே ஃபேஸ் டு ஃபேஸ் யாராக இருந்தாலும் வந்து பேசுவேன், ரொம்ப சத்தமாக பேசுவேன்னு லாஸ்ட் இயர் ஃபுல்லாக என்னை பற்றி என்னோடய அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து கண்டிப்பாக அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மார்னிங் டீ வச்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்தாச்சு. இன்றைக்கி தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா மார்னிங் சிம்பிளான ஃபுட் வந்து செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து எந்திரிச்சனால அவங்களுக்கும் தண்ணி வச்சு குளிக்கிறதுக்கெலாம் அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணி பேசுறது ரொம்ப பிடிக்கும். நான் யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப டல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன். நான் வந்து டியூஷன் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறனால அவங்களுக்கு அடிக்கடி நான் மோட்டிவேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்து வச்சுருந்தோம். பாப்பாவுக்கு, ஹஸ்பண்ட்க்கு எல்லாத்துக்கும் வந்து இதான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். 3 பேருமே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து எப்போதுமே பாப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிட்ருவோம். ஆனால் இன்றைக்கி நியூ இயர்னால பாப்பா எந்திரிச்சா மட்டும்தான் 3 பேர் சேர்ந்து ஒன்றா தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை முன்னாடி நாளே சொல்லி வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் சாரீ வியர் பண்ணுவேன். ஏன்னா ரெகுலராக சுடிதார் போடுறதுனால சாரீ வியர் பண்ணுறப்போ பாப்பாவே வச்சுட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக சாரீ வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு சாரீ வியர் பண்ணியிருந்தேன். பாப்பாவும் நானும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுருந்தோம். பாப்பா பயங்கரமாக சாமி கும்பிட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் மாலை போட்டுலேருந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மார்னிங் ஈவினிங் 2 டைமே வந்து சாமி கும்பிட்றதுனால அவங்களும் சேர்ந்து கும்பிட்டுருப்பாங்க. மார்னிங் சாப்பாடெலாம் சாப்பிட்டு கோவிலுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். பாப்பா வந்து அப்பாவோட போகிறக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சினிமாவுக்கு வந்து போகலான்னு சொல்லி வந்து முன்னாடி நாளே வந்து புக் பண்ணியாச்சு. எப்பொழுதுமே பாப்பாவுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுக்குவேன். பேம்பஸ்ஸு, வைப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்குவேன். அவங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி பாட்டிலும் எடுத்து வச்சுக்குவேன். எங்களுக்கு குடிக்கிறதுக்காகவும் தனியாக வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வெளியே குழந்தைகள் என்றைக்குமே கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். வெளியே போயிட்டு என்றைக்குமே ஐயோ அந்த திங்ஸ் இல்லை இந்த திங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கக்கூடாது. நான் வந்து நிறையா டைம் வந்து அப்படியெல்லாம் வந்து நினச்சிருக்கேன். ஐயோ இந்த திங்ஸ் எடுத்து வராமல் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு சினிமாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். எனக்கு வந்து சினிமாவுக்கு போனாலே ரொம்ப ஜாலி. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்கனால ரெகுலராக வீட்லேயே தான் இருப்போம். வீட்லேயே இருக்கிறப்போ எப்போயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும். வெளியே கூட்டிகிட்டு போகாட்டியும் நான் வந்து ரொம்ப வந்து சண்டை போடுவேன் வீட்டில். அங்கே போனோன்னையும் சஷ்டிகா மாதிரி நிறையா குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னே அங்கே இருந்தவங்க எல்லாமே பக்கத்தில் இருந்த டிவியெல்லாம் வந்து ரைம்ஸ் போட்டு ஆன் பண்ணி விட்டாங்க. அங்கே போய் நல்லா ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. மூவிக்கு போய் உள்ளே உட்காரப்போ கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து மூவி போகிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பாப்கார்ன் வாங்கி கையில் கொடுத்தோம். அவங்க அப்படியே சாப்பிட்டே வந்து மூவி பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் வந்து பேக் பண்ணி கொடுக்குறக்குள்ளே பாப்பாவே வந்து உள்ளே போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு போயிட்டாங்க. மூவி சவுண்டெல்லாம் கேட்டு பயப்படுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பயப்படல. அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க. எப்படியோ நல்லபடியாக மூவியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் நியூ இயருக்கு எங்கே போனீங்க? கோயிலுக்கு போனீங்களா? இல்லை மூவி ஏதாச்சும் போனீங்களா? இல்லை வந்து பக்கத்தில் ஏதாச்சும் இது மாதிரி குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சா? அங்கே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் என்னோடய செகண்ட் vlog. நான் வந்து
கொஞ்சம் வாய்ஸ் மேக் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியோ வாய்ஸ் மேக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மேக் பண்ணேன். ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாப்பா தேட்டருக்கு முன்னாடி போகிறக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. இதை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க பேசாமல் ஹாப்பியாக ஜாலியாக வந்து விளாண்டுருந்தாங்க. அங்கே பாப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாப்பாவும் இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து விளாண்டுருந்தாங்க. குழந்தைங்க அப்படி தான் போல், சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கு கூட அட்டாச் ஆயிடுவாங்க. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் நாள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா இல்லை நம்ம வந்து தனியாக தான் இருக்கணும், இவங்க கூட தான் விளாடணும், அவங்க கூட தான் விளாடணும்னு சொல்லி அது மாதிரி ஆயிடுச்சு போல் இருக்குது. எனக்கு பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக நிறைய பாசிட்டிவான ஸ்பீச்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்.